ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு எங்கள் மாமியார் சுட்ட முறுக்கு அவங்க வந்துட்டு அவங்களோட மெஷர்மெண்ட்டில் தான் செஞ்சோம். நான் இந்த தடவை எப்பயுமே வந்துட்டு என்னோடய மெஷர்மெண்ட்டில் செய்வேன். இந்த தடவை சரி அவங்களோட மெஷர்மெண்ட் கேட்டு செய்யலான்ட்டு 1.5 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கிட்டாங்க. அது கூட 75 கிராம் பொட்டுக்கடலை மாவு, அதிகமாக தேவையில்லை, அதே போதும். நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு 150 கிராம் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து ஓமம், 1 ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் வரமிளகாத்தூள், அது கூட வந்து 80 கிராம் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கைவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பிணைஞ்சிக்கணும். நல்லா கலரி விட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டி பதமும் இல்லாமல் ரொம்ப சொதம் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு, முறுக்கு பதத்துக்கு வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். இது நடுவில் வந்து கொஞ்சம் கேப்பில் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு நாங்கள் வந்து கோழி சுட போகிறோம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சரி நானும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து அதுக்குள்ளே மாவு பிணைஞ்சு முறுக்கு சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் எல்லாம் மாவுலாம் பிணைஞ்சி வச்சுட்டு அப்புறம் முறுக்கு வச்சு வந்து நான் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். நான் வந்து அந்த சுற்றுற மாதிரி வச்சுருப்பேன்னா அந்த இது வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், இங்கே மறந்துட்டு போயிட்டேன். அதனால் அவங்க வந்துட்டு நான் அமுக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இது தான் வச்சுருந்தாங்க. இனிமேல் இங்கே வரும்போது முறுக்கு சுடுற அதை சுடுறேன்னு வந்தீங்கன்னா அவ்வளோதான், அடிச்சே போட வேண்டிய, ஓடி போயிரு ஒழுங்கா. நான் இனி முறுக்கு சுடுற மாதிரி தான் நீ அங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடு, இனிமேல் இணைப்பட்டு அர்த்தர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார், அவரு நான் வச்சு இப்போ சுட்டுக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு சொல்ல சொன்னால் அவர் வந்துட்டு ஒன்றா எப்படி நான் சுட்டுட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே எண்ணெயில் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டாங்க. இவங்க தான் எங்கள் மாமியார் கண் ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருந்தாங்க. 2 மாதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த புகையிலலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. டார்ச்சர் பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சேர்த்துன்னு சொல்ல செஞ்சு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னா அப்புறம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து முறுக்கு எடுக்கிற வேலை, அம்மாவும் பையனும் முறுக்கு சுற்றுற வேலை அவங்க வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.